அப்பா கிணற்றில் பார்த்தார், நாம் குழாயில் பார்க்கின்றோம், மகன் போத்தலில் பார்க்கின்றான், பேரன் எங்கு பார்ப்பானோ என்று சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது. நீங்கள் யாழ்ப்பாண பொதுவுலகிலிருந்து வந்திருக்கிறீர்கள், ஏன் வந்தீங்க? சிறந்த ஒரு கருத்து இந்த நேரத்திலே காலத்திற்கு பொருத்தமான ஒரு செய்தி. பெண்ணோர் பூண்டு வள்ளை பூதம் சூட நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயனென்று சித்தங்கனி ஸ்ரீ கணேசா வித்யாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான செயற்படும் ஆழ்வோம் விளையாட்டு விழாவினை ஆரம்பித்து வைப்பதில் பெருமளவு அடைகின்றனர். நல்ல நாளாக அமைகின்றது. மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இங்கே அமைக்க தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கணேச வித்யாசாலை என்ற பாடசாலை மிகவும் உன்னதமான ஒரு கல்வி நிலையமாகும். நீண்ட தலைமுறையை கொண்டு இந்த பாடசாலை நல்ல ஆசிரியர்களை அமையப்பெற்றதாக, நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கங்களையும் பழக்க வழக்கங்களையும் நல்ல முறையிலே மாணவர்களுக்கு தந்து நல்ல அத்திவாரத்தை எடுத்து தருகின்றது. இங்கே பயின்ற மாணவர்கள் எல்லாம் நல்ல ஒரு நிலையிலே அமைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இன்றைய விழா சிறப்புறவும் மாணவர்கள் நல்ல சேமமாக அமையவும் இறைவனுடைய திருவடிகளை பணிந்து நல்ல ஆசிரியை கொண்டுள்ளது. 6/12/3 என்கின்ற இன்றைய நாள் ஒரு வரலாற்றில் தரம் பதிக்கின்ற ஒரு நாளாக இன்று இந்த விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொள்ளுகின்ற இந்த தருணத்தை உங்களோடு பகிர்ந்து பெற்றோர்கள் மாணவர்கள் இங்கே ஆசிரியர்களுக்கு விடுக்கப்படுகின்ற இந்த அறிவித்தலின் பிரகாரம் நீங்கள் அதாவது இந்த நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற இந்த தருணத்தில் நீங்கள் அனைவரும் மிக உற்சாகமாகவும் அதே தருணத்தில் மிக வேகமாக இந்த நிகழ்வுகளை செய்து முடியும். மேற்கு பக்க மாணவர்களுக்கான பரிசுகளை திரு முருகதாசன் அதிபராளி சரஸ்வதி வித்தியாலயம் அதிபர் அவர்கள் இதுவரையும் அடுத்ததாக இடைவெளி நிகழ்வின் பொறுப்பாசிரியரின் கவனத்திற்கு தங்களது நிகழ்வு உடனடியாக மைதானத்திற்கு. நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன செய்தி சொல்ல போறீங்க? எனது நாட்டை தாக்கினால் மேலிருந்து கொண்டு போடுவேன். நாட்டின் மீது அவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார். பொலித்தீன் பாவனையை தடை செய்ய வேண்டும்.
ஆவிப்பதனால் உடம்பு கெடும். என்ன உங்களை நாங்கள் தூர விரட்ட முடியாது, போதைப் பொருளை தூர விரட்டுவோம். நீங்கள் யாழ்ப்பாண பொதுவுலகிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஏன் வந்தீங்க? உங்களுக்கு கவலையா? என்ன கவலை சொல்லுங்க பார்ப்போம்.